பெத்லகேம் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை தொடங்குகின்றார். அது அநேகருக்கு தெரிந்திருக்குமோ இல்லையோ தெரியாது இல்லையா. ஒரு பெத்லகேம் என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறப்பம்சம், ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு கிராமத்தில் ஒரு காரியம் ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அநேகருக்கு தெரியப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நாளில் இந்த கிறிஸ்துமஸ் தினங்களில் எல்லோரும் நாங்கள் நினைவு கூறுகிற இடம் ஒன்று என்னது? பெத்லகேம் என்கின்ற இடம். அந்த பெத்லகேம் என்கிற இடத்துக்கு முக்கியத்துவம் வந்ததற்கு காரணம் அந்த இடத்திலிருந்து கிளம்பிய இயேசு கிறிஸ்து, அந்த இடத்திலிருந்து புறப்பட்ட தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. சிறிய தொடக்கம், ஒரு அலட்சியமான, ஒரு குறைவுள்ள, ஒரு மகிமையில்லாத ஒரு தொடக்கத்தில் ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுதுதான் அதனுடைய மகிமை ஆண்டவருக்கு செல்லுகின்றது இல்லையா. ஒரு பெரிய ஒரு ரோமபுரி, ஒரு நகரத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை, ஒரு பெரிய அரண்மனையிலே இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. மாறாக அவர் ஒரு சிறிய தொடக்கத்திலே தொடங்கினார். அந்த சிறிய தொடக்கத்துக்குள்ளே ஆண்டவருடைய கரம் இருந்தபடினால, அவருடைய மகிமை இருந்தபடினால ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் அந்த இடத்திலே நிறைவேற்றினார். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் சிறிய தொடக்கங்களை பெரிய திட்டங்களாக மாற்றக்கூடியவர் தான் எங்களுடைய தேவன்.